இன்று சோஷியல் மீடியா எஃபியில் ஒரு விடயம் ஒன்றை பார்த்தேன். பார்த்த நேரமே ஒரு சரியான கவலையான ஒரு விடயம். எஃபி ஒரு பேஜில் பதிவிட்டிருந்தாங்க. அப்போ அந்த விடயத்தை பற்றி நான் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்த நேரம் வந்து அந்த விடயம் வந்து உண்மையான ஒரு விடயம்தான். கொழும்பு ஸ்லேவ் ஐலண்ட் கம்பெனி தெருன்னு சொல்லுவோம். கொழும்பு 2 அதை சேர்ந்த ஒரு ஹாஜியார், அவரோட பேரை போட்டிக்கல அந்த எஃபியில், ஹாஜியார் ஒருவர் காத்தான்குடி எல்டர்ஸ் ஹோம், காத்தான்குடி முதியோர் இல்லத்தில் அவர் இன்றைக்கு இறந்துட்டார். அவரோட ஜனாசா காத்தான்குடியில் அடக்கப்பட்டிருக்குது. அப்போ அவர் மிகவும் கம்பெனி தெருவில் ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர். அவருக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. இருந்தாலும் அவர் முதியோர் இல்லத்தில் சேர்த்து நீண்ட காலம் கடைசி வரைக்கும் தனிமையிலேயே முதியோர் இல்லம்னாலே உங்களுக்கு தெரியும், தனிமையிலேயே வாழ்ந்து அவரோட உயிர் இந்த மண்ணை விட்டு பிரிஞ்சிருக்குது. உண்மையாகவே ஒரு சரியான கவலையான ஒரு விடயம். கேட்பதற்கு அந்த எஃபியில் போட்டிக்கிற நேரமே, அந்த போஸ்ட்டை பார்த்த நேரமே என் மனதில் ஒரு கவலையும், இந்த சமூகத்தை பற்றி இந்த சமூகம் எங்கே போயிட்டு கொண்டிருக்குதுன்ற ஒரு எண்ணமும் தோன்றுச்சு. உங்களுக்கு தெரியும், ஒரு குடும்பம், ஒரு மனிதன் பொதுவாகவே திருமணம் செஞ்சு அவங்களுக்கான குழந்தைகளை பெற்றெடுத்து எதுக்காக வேண்டி அந்த குழந்தைகளை அவங்க நன்றாக முறையில் சிறு வயதிலிருந்தே அவங்கள பார்த்து கவனித்து அவங்கள படிப்பிச்சு பெரிய ஆளாக்குறாங்கண்டா என்ன ஒரு நோக்கம் ஒன்று இருக்கும்னு சொன்னால், அந்த குழந்தைகள் நன்றாக சம்பாதித்து எதிர்காலத்தில் நாங்கள் வயசுக்கு போனதுக்கு பிறகு அவங்க பார்ப்பாங்கன்ற ஒரு பெரிய ஒரு கற்பனையிலையும் ஒரு ஆசையிலையும் தான் ஒரு தாய் தந்தையர் இருப்பாங்க. எல்லாருக்கும் அந்த ஒரு எண்ணம் தான் இருக்கும். அதனால தானே திருமணம் செய்கிறாங்க, அதனால தானே குழந்தைகளை பெற்றெடுக்கிறாங்க, குழந்தைகளை வளர்க்குறாங்க. குழந்தைகள் தான் அவங்களோட ஆதாரம்டே வளர்ப்பாங்க. இப்படித்தான் இந்த தந்தையும் வளர்த்திருப்பார். அவர் திருமணம் செய்து அவர் குழந்தைகளை பெற்றெடுத்து அந்த குழந்தைகளை அவர் வளர்க்கும் பொழுது அவரோட மனதில் எவ்வளவான எண்ணங்கள், ஆசைகள், கற்பனைகள்லாம் வச்சு கொண்டு வந்து அந்த அவங்களோட பிள்ளைக்கு, அவருடைய பிள்ளைக்கு எவ்வளவெல்லாம் அவர் செஞ்சிருப்பார், படிப்பிச்சிருப்பார். அதற்கான அவர் அந்த குழந்தைகள் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பார். அந்த குழந்தைகளோட சின்னொரு விடியம் மட்டும் செஞ்சுருந்தாலும் கூட பெருமையாக எல்லோரையும் கதைச்சிருப்பார். வேங்கதா இப்படி எல்லாம் வளர்த்துட்டு தான் அவருக்கு இயலாத ஒரு காலம்னு வரக்கொள்ள அவர் ஒரு வயசாளி ஆகினார். அவர் கொண்டுமே இயலாதுன்ற அவரும் ஒரு குழந்தையாக எனத்துக்கு பிறகு அவருடைய பிள்ளைகள் முதியோர் இல்லத்தில் கொண்டு போயிட்டு சேர்த்தால் அந்த தந்தையிட மனம் எவ்வளோ பெரிய ஒரு வேதனை அடையும்ன்றது தான். அது இந்த உலகத்தில் வாழ்கிற நேரமே நரக வேதனை, நரக கொடுமை. அன்பையும் பாசத்தையும் கொட்டி 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 வளர்த்த பிள்ளைகள் சிறிதும் மனதில் கல்லுன்றதை விடவும், இந்த அல்லா குர்ஆன்ல சொல்கிறான், கல்லும் பரவாயில்லண்டு, இந்த கல்லில் கூட ஊத்து வரும்னு சொல்கிறான். கல்லை விட மோசமான குழந்தைகள் இப்போ அந்த ஜென்ரேஷன் வந்து கொண்டிருக்கிறது தான் நான் ஒரு சைக்காலஜிஸ்டாக உணர்ந்த விடயம். அதனால் நான் இதில் ஒரு முக்கியமான ஒரு அட்வைஸ் சொல்கிறேன். இந்த போகிற போக்கு அந்த காலம், இந்த குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு தாய் தந்தை என்றால் பாரம், தாய் தந்தை என்றால் பாரம். அதே நேரம் அவங்களுக்கு தாய் தந்தைன்னு சொன்னால் போக அவங்களோட டிஜிட்டல் உலகத்திலேயே எந்த நேரமும் மொபைலையும் ஃபோன்லையும் அதே நேரம் வந்து அவங்களுக்கு அந்த பாசம்ன்றது என்னென்று தெரியாது. இந்த ஒரு காலம்தான் வந்து கொண்டிருக்கிறேன். அப்போ நான் இதில் பெற்றோர்களோட மேலேயும் சில பிள்ளைகள் இருக்குது, அதையும் சொல்லிக்கொள்ள விருப்பப்படுறேன். உங்களோட குழந்தைகளை பிள்ளைகளை வளர்க்குற நேரம் முதலாவது நீங்கள் வந்து உங்களோட குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு முதலாவது செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இறைவனை பற்றின பயம், பாவத்தை பற்றின பயம்,
அந்த குழந்தைகளோட மனதில் நீங்கள் போடணும். அப்படித்தான் வளர்க்கணும். இப்போ நாங்கள் அதுக்கு சொல்லுவோம் தக்வா, இறை அச்சம். ஒரு பெற்றோருக்கு மாறு செஞ்ச எவ்வளவெல்லாம் தண்டனை, ஒரு உம்மாப்பட மனசு நோகடிச்சா அல்லாவை நோடிக்கிறதுக்கு சமம். இந்த மாதிரியான விடயங்கள் குழந்தைகளோட மனதில் இடப்படணும். இறையச்சம் இருக்கணும், நரகத்தை பற்றின பயம் இருக்கணும். இது எல்லா மதத்துக்குமே பொருந்தும், எல்லா மதத்துக்கும் பொருந்தும். இந்துவாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், எல்லாருமே அவங்களோட மதத்தில் பாவங்களுக்கான தண்டனைகள் இருக்குது. வேணதா அது கர்மான்னு நீங்கள் சொல்லலாம், இல்லைன்னு சொன்னால் முற்பிறவி பிந்திய பிறவின்னு சொல்லலாம். ஏதோ எல்லா மதங்களும் நல்லதாக தானே சொல்லுது. அவன் அந்த குழந்தைகள் ஆரம்பத்தில் அந்த ஆன்மீகத்தோட அந்த மார்க்க பயத்தோட ஒழுக்கத்தோடு வளர்க்கப்படணும். முதலாவது விடயம். ரெண்டாவது, உங்களோட குழந்தைகளை சிறு வயதிலேயே நல்ல விடயங்களுக்கு ஈடுபடுத்துங்க. இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் நீங்கள் செய்கிற வேறு என்ன தெரியுமா? உங்களோட பிள்ளைகளை நீங்கள் சுயநலமாகவே வளர்க்க ஆரம்பிக்கிறீங்க. அவனுக்கு உதவி செய்யாதே, இவனுக்கு உதவி செய்யாதே, அடுத்த வீட்டில் எது நடந்தாலும் பார்க்காதே, இப்படி தான் வளர்க்குறீங்க. வேங்கதா சுயநலமாக வாடு, சுயநலமாக தின்னு, உனக்கு மட்டும் நீ தின்னு, உனக்கு மட்டும் நீ செலவழி, இப்படித்தான் வளர்க்குறீங்க. உங்களோட மனசாட்சி தொட்டு கேளுங்க. எதிர்காலத்தில் யாருக்கு ஆபத்தாக மாறப்போகுது தெரியுமா? உங்களுக்கே தான் ஆபத்தாக மாறும். உங்களோட குழந்தைகள், உங்களோட பிள்ளைகளை நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவையாலும் முதியோர் இல்லத்துக்கு கூட்டிகிட்டு போங்க. அங்கே போய் காட்டுங்க, அவங்க நிலைமைகளை காட்டுங்க. அந்த குழந்தைகளை கைகளால் உணவுகளை நீங்கள் உதவி செய்யுங்க. குடும்ப வீடுகளுக்கு கூட்டி கொண்டு போங்க. பெரியவங்களை மதிக்கிறத கற்றுக் கொடுங்க. சரி, அந்த குழந்தைகளுக்கு கஷ்டம்டா என்னன்னு புரிய வைங்க. அனாதை இல்லங்களை கூட்டி கொண்டு போங்க. ஆனால் அனாதை இல்லங்களை காட்டுங்க. தாய் தந்தையர் இல்லாமல் அந்த குழந்தைகள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நாங்கள் உங்களுக்கு தாய் தந்தையர் எவ்வளோ உங்களை அன்பாக பார்த்துக்கொள்கிறோம், எவ்வளோ உங்களுக்கு கேட்டதெல்லாம் வாங்கித்தாரோம். இந்த குழந்தைகள் எல்லாம் பாருங்கள், உம்மா வாப்பா இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ துன்பப்படுறாங்க. அப்போ உம்மா அப்படி அருமை விலையும் கொள்ளுங்க. இப்படி அந்த குழந்தைகளை நீங்கள் சிறு வயதிலிருந்தே ஆரம்பிக்கணும். சொல்லுவாங்களே 5 வளையாது 50 வளையாது என்று இந்த மாதிரி கதைத்தான். சின்ன வயதிலிருந்து அந்த குழந்தைகளுக்கு நல்ல எண்ணங்களையும் நல்ல செயல்களையும் உதவி செய்கிறது, கஷ்டத்தை உணர்ந்து வளர்க்குறத உருவாக்குங்க. உங்களோட குழந்தைகள் சுயநலமாக வளர்க்க வானம். இன்றைய காலம் அப்படித்தான் பைத்து கொண்டிருக்குது. 3வது விடயம், மிக முக்கியமான விடயம் என்ன தெரியுமா? பெற்றோர்களே, உங்களோட குழந்தைகளுக்கு நீங்கள் கல்வியை கொடுக்கறது தான் செல்வம். சரியா? அதை விட்டுட்டு உங்களோட குழந்தைகளுக்கு நீங்கள் வீடு கட்டி வைக்கிறது, சொத்து சேர்த்து வைக்கிறது, இது ஒன்றுமே செல்வம் அல்ல. இது சோதனை. உங்களோட குழந்தைகளுக்குரிய கடமையை நீங்கள் செய்யுங்க. முக்கியமாக உங்களோட குழந்தைகளுக்குரிய கடமையை நீங்கள் செய்யுங்க. சரியா? உங்களோட குழந்தைகளுக்கு நீங்கள் சொத்து சேர்த்து வைக்க வேணாம். இந்த சொத்து சேர்த்து வச்சு உமா அப்பா படுற பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. கவுன்சிலிங் வர நேரம் எனக்கு விளங்குது. ஒவ்வொரு பேரண்ட்ஸும் துன்பப்படுறது நான் சூழலையும் பார்க்குறேன். சொத்துக்கள் சேர்த்து வச்சவங்களோட அவங்களுக்கு நிம்மதியே இல்லை. உங்களோட குழந்தைகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு சொன்னால், கல்வியை கொடுங்க. அவங்களோட வாழ்க்கையில் அவங்க முன்னேறி வீடு கட்டணும். அவங்க முன்னேறி ஒரு காணியை வாங்கணும். நீங்கள் காணியை வாங்கி வச்சு வீடை கட்டி வச்சு எல்லாம் செஞ்சு வச்சிங்கன்னு சொன்னால் உங்களோட பிள்ளைகளுக்கு எதை பற்றியுமே கணக்கு இருக்காது. உங்களோட கஷ்டம் துன்பம் எதை பற்றியுமே கணக்கு இருக்காது. ஆக உங்களோட குழந்தைகளுக்கு கல்வியை கொடுங்க. ஒரு தொழிலுக்கு போகிறதுக்கான வழிகாட்டலை ஏற்படுத்துங்க. அவங்களே சம்பாதிச்சு அவங்களே சாப்பிட்றதுக்கான வழி ஏற்படுத்தி கொடுங்க. அவங்களுக்கு வீடு கட்டு, காணி வாங்கி, பூமி வாங்கி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால், பெற்றோர்களே, நீங்கள் சம்பாதிக்கிற காலத்தில் உங்களுக்குன்னு சொல்லி பணத்தை சேமிங்க. உங்களுக்குன்னு சொல்லி பென்ஷன் மெத்தடோண்ட பென்ஷன் ஸ்கீம் ஒன்றை உருவாக்குங்க. உங்களுக்குன்னு சொல்லி ஹெல்த் சிஸ்டம் ஒன்று உருவாக்குங்க. ஏதோ ஒரு காலத்தில் உங்களோட குழந்தைகள் உங்களை கைவிட்டாலும் அந்த மந்த் வர பென்ஷன் காப்பாற்றும். பென்ஷன் சொன்ன உடனே கவர்மெண்ட் ஜாப் செய்யணுன்றது மட்டும் இல்லை. நீங்கள் அதுக்குன்னு சொல்லி கவர்மெண்ட்டில் ப்ரொஜெக்ட் இருக்குது, பேங்க்கில் சிஸ்டம் இருக்குது. நீங்கள் அதுக்குன்னு சொல்லி மணியை ஏர்ன் பண்ணிட்டு வந்தாலே அது உங்களுக்கு மந்த்லி இன்கம் வரும். இன்கமுக்கான நல்ல சம்பள காலத்திலேயே உங்களோட 60 வயது பிந்தினால் உங்களுக்கு ஒரு இன்கம்மை செட் பண்ணிக்கொள்ளுங்க. இது எல்லாத்தையும் நினச்சி பார்த்து வாழுங்க. என்ன சொன்னால், உங்களோட குழந்தைகளை நீங்கள் ஓரளவுக்கு எதிர்பார்க்க முடியும், இல்லைனாலும் இல்லை. சில நேரம் குழந்தைகள் பார்க்கவும் மேலும் பார்க்காம மேலும் எல்லாத்துக்கும் ரெடியாகித்தான் உங்களோட முதுமையை நீங்கள் பயன்படுத்தணும். இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி நிம்மதியான வாழ்க்கையை இறைவன் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நான் பிரார்த்தனை செய்கிறேன். ஆகவே இந்த அனைத்து விடயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்கள். மிக மிக முக்கியம்.